எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீதிமொழிகள் 13:9 சொல்லுகிறது, நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். ஆம் பிரியமானவர்களே, நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது. ஆம், அப்படித்தான் ஆண்டவர் பிரகாசிக்க தன்னுடைய வல்லமை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்திலே பவுல் அப்போஸ்தலர் வாழ்ந்த பொழுது அவரை பற்றி அநேகர் சொன்னார்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று. அப்படி ஆண்டவரால் அழைக்கப்பட்டவராக, உலகத்தை கலக்குகிறவராக இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்தார். அப்படியே தான் ஆண்டவர் உங்களையும் அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாக்கிலே, உங்களுடைய செய்கையிலே கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களாக அழைத்திருக்கிறார். உலகத்தை கலக்குகிறவர்களாக அழைத்திருக்கிறார். ஒரு சூரியகாந்தி பூவை நீங்கள் பார்க்கும்போது அது காலையில் சூரியனை பார்த்து வணங்கி நிற்பது போல இருக்கிறது. அதனுடைய தண்டு மெல்லியதாக இருக்கிறதுனால காலையில் கிழக்கு பக்கம் அது திரும்புகிறது. மதியம் நேர சூரிய வெளிச்சத்தை நோக்கி பார்க்கிறது. சாயங்கால வேளையில் மேற்கு திசையில் திரும்பி சூரிய ஒளியை பெற்றுக்கொள்கிறது. ஆம், அப்படித்தான் சூரிய ஒளியின் பிரகாசத்தை அது பெற்றுக்கொண்டே இருக்கிறது. அது முதிர்ச்சி அடைகிற வரைக்கும் இப்படி செய்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார் கொலோசியர் 1:29, நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்கிறவனாக பவுல் இருந்தார். அப்படியே ஆண்டவர் உங்களையும் அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்த்து அவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக, இந்த உலகத்தில் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறவர்களாக பயன்படுத்த விரும்புகிறார். அதைத்தான் மத்தேயு 5:14-16 போன்ற வசனங்களிலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வெளிச்சம் ஜனங்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுது. எப்படி பிரகாசிக்க முடியும்? அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய முக பிரசன்னத்தினால் நாம் நிரம்பும் பொழுது இந்த உலகத்திலே நாம் பிரகாசிக்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அப்படித்தான் இருந்தார். வல்லமுள்ள தீர்க்கதரிசியாக வாக்கிலும் செய்கையிலும் அப்படி இருந்தார். நம்மையும் ஆண்டவர் அதற்கென்று அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பிரகாசம் அடைகிறீர்கள். உங்கள் முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. பிரியமானவர்களே, அப்படியே கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஒவ்வொரு நாளும் நீங்கள் போராடி இதற்காக பிரயாசப்படும் போது அவரால் நிரப்புவாராக, அவருடைய பலத்தினால் நிரப்புவாராக, அவருடைய தீர்க்க தரிசன வல்லமையினால் நிரப்புவாராக. அப்பொழுது நீங்கள் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசிகளாக இருப்பீர்கள். நீதிமான்களுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் என்று. ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, நீங்கள் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக இருப்பீர்களாக. அன்றைய எமது பிள்ளைகளை இந்த வசனத்தின்படியே ஆசீர்வதியோப்பா, ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வெளிச்சம் அவர்கள் மீது பிரகாசித்து கொண்டே இருப்பதாக. நம்முடைய வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நம்முடைய பிரசன்னத்திலே நடக்கிற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்க்கிற அனுபவத்தை தருவீராக. அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படக்கூடாது சுவாமி. வெட்கத்தை எடுத்து போடுவோப்பா, எடுத்து போடும். இதுவரை அவர்கள் வெட்கத்தின் பாதையிலே நடந்தது போதும் சுவாமி. அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பீராக, வெற்றியை கொடுப்பீராக, வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுப்பீராக. இயேசுவை போல வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருக்கட்டும்ப்பா. வார்த்தையிலும் சரி, நடக்கையிலும் சரி, வல்லமையுள்ள தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும்ப்பா, இருக்கட்டும். அவர்களை பார்க்கிற மற்றவர்கள்
உம்மை புகழத்தக்கதாக அப்படிப்பட்ட வெளிச்சம், அப்படிப்பட்ட பிரகாசம் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. படிப்பிலே வெற்றி, வேலையிலே வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, குடும்ப வாழ்க்கையிலே வெற்றி என்று அவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும்ப்பா, பிரகாசிக்கட்டும். கீழே விழுந்து கிடந்தது போதும் சுவாமி, வெட்கத்தின் நாட்களை அனுபவித்தது போதும். அதற்கு சரியாக அது பிள்ளைகளுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வருவதாக, ஜெயம் வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயத்தை கொடுக்கிறவர் நீரப்பா. நிரப்பும், ஒவ்வொருவருக்கும் இந்த ஜெயத்தை நீர் கொடுக்கும்படியாக நிரப்புவீராக, நிரப்புவீராக. பலத்தின் மேல் பலம், மகிமையின் மேல் மகிமை இறங்கட்டும், இறங்கட்டும். நீதிமான்களாக, மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக, சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாக இந்த உலகத்தில் எடுத்து பயன்படுத்தும். உலகத்தை கலக்குகிறவர்கள் என்ற பெயரை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you, dear friends. ஹே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை, உங்கள் கரியரில் ஆசீர்வாதமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சமாதானமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த நேரத்தில் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்த இந்த வேலை ஆசீர்வாத திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்க. ஊழியத்தோட ஒரு பங்காளராக இருந்து நீங்கள் எத்தனையோ பேருக்கு இந்த ஊழியங்களை அனுப்புங்க. அப்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் கரியரை பார்த்து அபரியுதமாத ஆசீர்வாதத்தை உயர்த்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த திரையில் பார்க்குற நம்பருக்கோ வெப்சைட்டுக்கோ நீங்கள் கால் பண்ணி சேர்ந்து கொள்ளுங்கள். வேலை ஆசீர்வாத திட்டம்.